Hi everyone. நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு டாபிக் அப்படினு சொல்லலாம். 12th ஸ்டாண்டர்ட் பிசிக்ஸ்ல செமிகண்டக்டர் எலக்ட்ரானிக்ஸ் அப்படிங்கற ஒரு சாப்டர்ல இந்த ரொம்ப சிம்பிளான ஒரு 5 மார்க் இருக்கு. இது 3 மார்க் அப்படினு சொல்லலாம். மோஸ்ட் ப்ராபபிலி இது சிலபஸ் சேஞ்ச் பண்றதுக்கு முன்னாடி 5 மார்க்ல ரிப்பீட்டடா கேட்ட ஒரு ஆன்சர். சோ அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இது ரிப்பீட்டடா ஒரு 3 மார்க் அப்படிங்கற மாதிரி ஆயிடுச்சு. So எந்த டீச்சர் இருந்தாலுமே கண்டிப்பா இந்த டி மார்கன் தியரம் படிக்க சொல்லுவாங்க. சோ அந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட்டான ஒரு கான்செப்ட். சோ என்ன அப்படினு பாத்தீங்கன்னா டி மார்கன்ஸ் தியரம். சோ ஜஸ்ட் நான் எழுதி இருக்கேன். சோ என்ன அப்படினா ஃபர்ஸ்ட் தியரம் அண்ட் செகண்ட் தியரம். சோ நம்ம ஸ்டூடண்ட்ஸ் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடண்ட்ஸ் வந்து என்ன மிஸ்டேக் பண்ணுவாங்க அப்படினா இந்த ஸ்டேட்மென்ட். சோ இந்த தியரம்ல நம்ம மிஸ்டேக்ஸ் வந்து பாசிபிள் ஆகும். So அதனாலே நமக்கு மார்க் வந்து ரெடியூஸ் பண்ணிடுவாங்க. So இந்த ஸ்டேட்மென்ட் should be ஸ்டேட்மென்ட் வந்து எப்படி இருக்கோ அதே மாதிரி அழகா எழுதி ஆகணும். So என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா the first states that the complement of the sum of, right? So the complement of the sum of two logical input, இல்லையா? So two logical input, sum அப்படினு சொல்லும்போது addition, இல்லையா? So என்ன சொல்றாங்க அப்படினா the complement of the sum of two logical input is equal to the product of their complements, இல்லையா? So to the product of its complements. So பாத்தீங்க அப்படினா the first theorem states that the complement of the sum of the two logical input is equal to the product of its complement. So இதுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் செகண்ட். So நம்ம என்ன பண்ணோம், sum of the complement, இல்லையா? So which gives product of the complement. இங்க பாத்தீங்கன்னா product of the complement, இல்லையா? So complement of the product of two input is equal to sum of the complements, sum of its complements. அவ்வளவுதான். So இல்லது ரொம்ப ஈஸியா நம்ம அந்த விஷயத்தை நம்ம சொல்லிடலாம், right? So we have to prove this. So என்ன சொல்லிருக்கு, complement of the sum of two logical inputs. So right, so ரெண்டு input complement is equal to, இல்லையா, sum of complement of two logical input is equal to product, அப்போ dot, இல்லையா? so a dot b என்ன கேட்டிருக்காங்க, of its complement, product of its complement அப்படினு சொல்லும்போது bar, இல்லையா, complement. so a க்கு அப்படியே ஆப்போசிட் தான் நம்ம bar அப்படினு சொல்லுவோம், which is nothing but the complement, opposite of its value. and இதே பாத்தீங்க அப்படினா இதுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் இது. so என்ன கொடுத்திருக்கு, product of two input, இல்லையா? so complement of the products of two input அப்படினு சொல்லும்போது a dot b product, so இதனுடைய complement is equal to sum of the complement, இல்லையா? sum of the complements. முடிஞ்சது. so இதை நம்ம எப்படி ப்ரூவ் பண்ண போறோம் அப்படினா ரொம்ப சிம்பிள், ரைட்? so நமக்கு என்ன கொடுத்திருக்கு, வெறும் ரெண்டு இன்புட் தான், இல்லையா? so ரெண்டு இன்புட், let me say a அதுக்கப்புறம் b, இல்லையா? so நம்ம என்ன எடுத்திருப்போம் உங்களுக்கே தெரியும், இல்லையா? so 0 0 0 1 1 0 1 1 முடிஞ்சது. so இப்போ ரெண்டு இன்புட் நமக்கு இருக்கு. so நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், இந்த a bar b, right? so a plus b bar, அதாவது complement of this two input வந்து இதுக்கு வந்து ஈக்குவலா இருக்கணும் அப்படின்றது. இப்போ complement அப்படினு சொல்லாமே it is opposite of normal value, இல்லையா? so இங்க பாத்தீங்க அப்படினா நமக்கு a plus b whole complement. so first நமக்கு என்ன தெரியணும், a plus b தெரிஞ்சது அப்படினா நம்ம ஈஸியா அதுக்கு அப்படியே ஆப்போசிட் எழுதிட்டோம் அப்படினா we will get the complement of a plus b. அப்ப நமக்கு a plus b நமக்கு பேசிக்கா தேவை. அப்போ a plus b, so this is nothing but OR gate, OR, right? so அப்ப complement அப்படினு சொல்லும்போது NOR gate ஆயிடும், right? so NOR correct தானே, is equal to இது dot அப்படினு சொல்லும்போது NAND gate. so நமக்கு பாத்தீங்க அப்படினா, right? so நமக்கு பாத்தீங்க அப்படினா நம்ம இது வந்து என்ன சொல்றோம், right? so bar. so அப்ப நான் கொடுக்கக்கூடிய அந்த இன்புட்டே வந்து, so நான் இங்க a கொடுக்கிறேன் அப்படினா இங்க வந்து எனக்கு a bar, இது ஆக்சுவலா டாட் ப்ராடக்ட், இல்லையா? டாட் அப்படினு சொல்லும்போது நம்ம இந்த AND தான் யூஸ் பண்றோம். so we have, so a b அப்படினு சொல்லும்போது a dot b, இல்லையா? நம்ம இத காம்ப்ளிமென்ட் சொல்லணும், so that bubbled, இல்லையா? அப்ப bubbled NAND அப்படினு சொல்லலாம், bubbled and முடிஞ்சது.
சரியா? ஸோ அது என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து நமக்கு இருக்குது a plus b. இப்போ a plus b அப்படின்னு சொல்லும்போது we are just adding. ஸோ 0 plus 0 0, 0 plus 1 1, 1 plus 0 1, 1 plus 1 is nothing but 1. முடிஞ்சது இல்லையா? ஸோ நமக்கு என்ன கேட்டிருக்கு? ஹோல் பார், அதாவது காம்ப்ளிமெண்ட் ஆஃப் a plus b. அப்போ காம்ப்ளிமெண்ட் ஆஃப் a plus b அப்படின்னு சொல்லும்போது this becomes like this. அப்போ இதனுடைய அப்படியே ஆப்போசிட் காம்ப்ளிமெண்ட் இல்லையா? அப்போ 0 அப்படின்னா இங்கே 1, இங்கே 1 அப்படின்னு சொல்லும்போது எனக்கு 0, இங்கே 1னா இங்கே 0, இங்கே 1ன்னு எனக்கு இங்கே 0. முடிஞ்சது. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதை லெஃப்ட்டு சொல்லியாச்சு. இப்போ நமக்கு ரைட்டு தேவை a டாட் b. அப்போ a பார் இருக்கு இல்லையா? ஸோ a பார் நமக்கு தேவை, அதுக்கப்புறம் b பார் தேவை. அது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம், அதாவது ப்ராடக்ட் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ எப்படி சொல்லலாம்? a பார் b பார் வேணும், ஏலேருந்து நம்ம a பார் எடுக்கலாம். என்ன எடுக்கலாம்? a பார் எடுத்தோம் அப்படின்னா this becomes 1, ஸோ this becomes 1. 0 எனக்கு 1 ஆகிடும், 0 எனக்கு 1 ஆகிடும், 1 வந்து எனக்கு 0 ஆகிடும், 1 வந்து எனக்கு 0 ஆகிடும். அதுதான் காம்ப்ளிமெண்ட் ஆஃப் a. அப்போ காம்ப்ளிமெண்ட் ஆஃப் b அப்படின்னு சொல்ல இது வந்து a பார். b பார் அப்படின்னு சொல்லும்போது 0னா எனக்கு 1, 1னா எனக்கு 0, 0னா 1, 1னா எனக்கு 0. ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் b பார். கரெக்டு தானே? அப்போ இதனுடைய டாட் என்ன வரும்? a டாட் b. இப்போ பாருங்க, we have to multiply டாட். இப்போ 1 into 1 1, 1 into 0 0, 0 into 1 0, 0 into 0 0. அல்லது முடிஞ்சு போச்சு. ஸோ நம்ம ரொம்ப ஈஸியாக ப்ரூவ் பண்ணிட்டோம் பாருங்க. இந்த காம்ப்ளிமெண்ட் இல்லையா? காம்ப்ளிமெண்ட் ஆஃப் சம் ஆஃப் டூ லாஜிக்கல் இன்புட் சம், ரைட்? ஸோ காம்ப்ளிமெண்ட் ஆஃப் சம் ஆஃப் two logical input is equal to product of its complement. முடிஞ்சது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. ரெண்டாவது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது சரியா? ஸோ இது என்ன? டாட். அப்போது ரொம்ப சிம்பிளாக சொல்லலாம், திஸ் இஸ் நத்திங் பட் அண்ட் இல்லையா? அண்ட் ரைட். ஸோ என்ன சொல்லியிருக்கு? காம்ப்ளிமெண்ட், ரைட்டா? ஸோ அப்போ காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்லும்போது இது ரைட். ஸோ காம்ப்ளிமெண்ட், ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்கு? நமக்கு இந்த வேல்யூ இருக்குது. ஸோ என்ன? எக்ஸ்ஆர், சாரி ஆர் இல்லையா? ஸோ பார் அப்படின்னு சொல்லும்போது வாட் வி கேன் யூஸ்? ஸோ நமக்கு பார் ஆர் இது சரியா? பபிள்டு, ஏன்னா நான் இங்கே ஏ கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இங்கே ஏ பார், பி கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இங்கே பி பார். ஸோ இது ரெண்டுத்தையும் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ ஏ பார் ப்ளஸ் பி பார். முடிஞ்சது. அப்போது right, so NAND equal to in the bubbled OR gate, right? So அவ்வளோதான். ஸோ அப்போ இது நமக்கு என்ன தேவை? எனக்கு டாட். அப்போ a பார் b பார். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா a டாட் b கண்டுபிடிக்க போகிறோம். a டாட் b கண்டுபிடிச்சிட்ட பிறகு அதுக்கு காம்ப்ளிமெண்ட் எடுக்க போகிறோம். அப்போ a பார் b என்ன எடுக்கலாம்? a பார் b சரியா? சாரி a டாட் b. அப்போ a டாட் b அப்படின்னு சொல்லும்போது we have to multiply these things. So let me rub this one. இதை அப்படியே எடுத்துடலாமா? சரியா? நமக்கு என்ன இருக்குது? ஃபஸ்ட்டு a டாட் b கண்டுபிடிச்சிட்டோம், அதுக்கு அப்படியே மொத்தமாக காம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாம். அப்போ a டாட் b இதுதான் a, எனக்கு இதுதான் b. ஸோ இதனுடைய டாட் என்ன வரும்? a டாட் b. ஸோ ஃபஸ்ட்டு 0 into 0 0, 0 into 1 0, 1 into 0 0, 1 into 1 1 இல்லையா? a டாட் b 0 into 0 0, 1 into 0 into 1 0, 1 into 0 0, 1 into 1 1. இது வந்து என்ன? a டாட் b. நமக்கு என்ன தேவை? a டாட், அதாவது காம்ப்ளிமெண்ட் ஆஃப் a டாட் b, அதாவது காம்ப்ளிமெண்ட் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் டூ லாஜிக்கல் இன்புட். பாருங்க, காம்ப்ளிமெண்ட் ஆஃப் த ப்ராடக்ட் ஆஃப் டூ லாஜிக்கல் இன்புட். அப்போ இது நமக்கு தேவை. அப்போது a டாட் b த ஹோல் பார் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு 0 எனக்கு 1 ஆகிடும், 0 1 0 1 1 வந்து எனக்கு 0வாக மாறிடுச்சு. முடிஞ்சது. ஸோ நமக்கு லெஃப்ட் சைடு நமக்கு தெரிஞ்சிடுச்சுப்பா. அடுத்து நமக்கு என்ன தேவை? a பார் ப்ளஸ் b பார். அப்போ a பார் என்ன? இதுலேருந்து நம்ம ஈஸியாக எடுக்கலாம். a பார் அப்படின்னு சொல்லும்போது ஸோ எனக்கு a பார் அண்ட் இந்த பியிலேருந்து நம்ம b பார் எடுக்கலாம். அப்போ a பார் அப்படின்னு சொல்லும்போது 0 becomes 1, 0 becomes 1, 1 becomes 0, 1 becomes 0. இப்போ b பார் சொல்லும்போது 0 to 1,
1லேருந்து 0 ஆகிடுச்சு, 0லேருந்து எனக்கு 1 ஆகிடுச்சு, 1லேருந்து எனக்கு 0 ஆகிடுச்சு. நமக்கு என்ன தேவை? ஸோ ஏ பார் ப்ளஸ் பி பார். அப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணணும். ஆட் பண்ண என்ன வருது? ஏ பார் ப்ளஸ் பி பார் என்ன வருது பாருங்கள். 1 into 1 1, 1 into 0 சாரி 1 plus 1 இல்லையா? ஸோ 1 plus 1 1, 1 plus 0 1, அடுத்து 0 plus 1 1, 0 plus 0 0. அப்போ நம்ம இதுவும் ப்ரூவ் பண்ணிட்டோம் பாருங்கள். ஸோ இந்த ப்ராடக்ட் ஆஃப் ரைட், ஸோ ஆஃப் தேர் காம்ப்ளிமெண்ட் இல்லையா? ஸோ காம்ப்ளிமெண்ட் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் டூ இன்புட் இஸ் ஈக்குவல் டு இது சம் ஆஃப் இட்ஸ் காம்ப்ளிமெண்ட் இல்லையா? அதுதானே கொடுத்துருக்கு, சம் ஆஃப் இட்ஸ் காம்ப்ளிமெண்ட். ஸோ அப்போ இதுவும் நம்ம ஃபஸ்ட்டு தியரமும் ப்ரூவ் பண்ணியாச்சு, செகண்ட் தியரமும் ப்ரூவ் பண்ணியாச்சு. ரொம்ப சிம்பிள் தான் இல்லையா? பொறுமையாக பாருங்கள். ஸோ இதில் ரொம்ப டீட்டெயில்டாக என்ன பார்ப்பாங்க அப்படின்னா, இந்த ஸ்டேட்மெண்ட் பக்காவாக இருக்கணும், ப்ளஸ் இந்த டேப்லர் காலம் இருக்கு இல்லையா? ஸோ இந்த லாஜிக்கல் வேல்யூஸும் கரெக்டாக இருக்கணும் ரைட்டா? ஸோ இது ரொம்ப கிளியராக ப்ரூவ் பண்ணிவிடுங்க. அண்ட் இதையும் நம்ம கண்டிப்பாக நம்ம இதை சொல்லியே ஆகணும். அண்ட் யூ ஹாவ் டு மென்ஷன் த சிம்பிள், அந்த நார் இல்லையா? ஸோ இதையும் நம்ம மென்ஷன் பண்ணியே ஆகணும் சரியா? ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஆர் அப்படின்னு சொல்லும்போது, ஸோ திஸ் இஸ் ஆர், ஸோ வி நீட் நார். ஸோ இது முடிஞ்சது, டூ இன்புட். ஸோ இது வந்து நார். ஸோ பபிள்டு அண்ட் அப்படின்னு சொல்லும்போது பபிள்டு அண்ட் இல்லையா? ஸோ திஸ் பிகம்ஸ் லைக் திஸ் சரியா? ஸோ பொறுமையாக பாருங்கள், பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ டூ இன்புட் சரியா? அவ்வளோதான். பொறுமையாக பாருங்கள். டவுட்ஸ் எதனா இருந்தது அப்படின்னா நமக்கு கமெண்ட் பண்ணாங்க. தேங்க்யூ. ஹெல்ப் அதர்ஸ் வித் அ ஸ்மைல்.